இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக பருப்பு பொடி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் துவரம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 3 ரெட் சில்லிஸ் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க. பேனில் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஆனியன் 2 அண்ட் 3 to 4 க்ரீன் சில்லிஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். புளிப்பாக இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு மூடி வச்சுருங்க. அரைச்சி வச்சு இந்த பவுடரில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி நல்லா டொமேட்டோஸை மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கிறத விட. ஸோ தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ, பாய்.